விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. அமைதியான வாக்குப்பதிவை உறுதி செய்ய விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள். பிரதமர் மோடிக்கு ரஷ்யாவின் உயரிய குடிமகன் விருது வழங்கி கௌரவிப்பு. பல நூற்றாண்டுகளாக தொடரும் ஆழமான நட்புக்கு கிடைத்த விருது என மோடி பெருமிதம். அரசுமுறை பயணமாக ஆஸ்திரியா சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் விருந்து. இரு நாட்டு தலைவர்கள் இன்று அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை. துப்பாக்கிகள், குண்டுகள் மத்தியில் போர்க்களங்களில் அமைதிக்கான தீர்வுகள் கிடைக்காது. அமைதியை நிலைநாட்ட இந்தியா தயாராக இருப்பதாக ரஷ்ய அதிபருடனான பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவின் அதிவேக வளர்ச்சி உலக முன்னேற்றத்தின் புதிய அத்தியாயம் உருவாக்கும் என்று பிரதமர் மோடி பேச்சு. ரஷ்யாவில் மேலும் 2 தூதரகங்கள் திறக்கப்படும் என இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரை. தமிழ்நாட்டில் 18 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம். தாம்பரம், திருப்பூர், சேலம் மாநகர காவல் ஆணையர்களை இடமாற்றம் செய்து அரசு உத்தரவு. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து முதலமைச்சர் நேரில் ஆறுதல். குற்றவாளிகளை தண்டிப்பதில் அரசு உறுதியாக இருப்பதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அன்புமணி ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரும் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறினர். காங்கிரசின் செல்வ பெருந்தகை மற்றும் பாஜகவின் அண்ணாமலை இடையே தொடரும் வார்த்தை மோதல். தன் மீதான வழக்கை நீதிமன்றமே ரத்து செய்ததாக செல்வ பெருந்தகை வீடியோ வெளியிட்டு விளக்கம். காவல் அதிகாரிகளை மாற்றிவிட்டு தீர்வு கண்டுவிட்ட தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் முதலமைச்சர். அதிமுக முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் விமர்சனம். சிவகாசி அருகே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. ஆலையின் மேலாளர் உட்பட 2 பேர் கைது. கர்நாடக கடலோர மாவட்டங்களில் தொடரும் கனமழை. பாரங்கி, கத்ரா அணைகளில் இருந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பு. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் நியமனம். BCCI செயலர் ஜெய்ஷா அறிவிப்பு. பிரான்ஸ் அணியை 2-1 என்ற கணக்கில் வீழ்த்தியது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.